ஹைதராபாத்தில் 20 நாட்களாக ஓட்டல் அறையில் அடைத்து வைக்கப்பட்ட மாணவி மீட்பு. என்ஜினியரிங் மாணவர் கைது. டியர் பேரண்ட்ஸ், என்னுடைய பேர் கனகராஜ். நான் ஒரு பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு வருகிறேன். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம பத்திரிகைகளில் படிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சியில் கேள்விப்படுகிற செய்திகளாக இருக்கட்டும், முக்கியமாக நம்முடைய நாட்டில் இல்லை நம்ம மாவட்டத்தில் இல்லை நம்ம மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. எந்த செய்தி எந்த பத்திரிகையை படித்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாத செய்தியே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி பாதுகாப்பது? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியில் போன மாதம் ஒரு ஸ்கூலில் போலி என்சிசி முகாம் நடத்தி ஒரு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதற்கு அந்த நிர்வாகமும் உடந்தையாக இருக்கிறது என்று நாம் செய்தித்தாளிலே படிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெற்றோர்களாகிய நமக்கு மிகவும் மனதை பாதிக்கிறது. நம்ம குழந்தைங்களை இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி பாதுகாக்கிறது? அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அவர்களுக்கு நல்ல அறிவு கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அவர்கள் வருங்காலத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்று நம்ம பெற்றோர்களை நாம் முடிவு செய்கிறோம். ஆனால் நடைபெறுகிற சூழ்நிலைகள் நம்மை துக்ககரமாக தான் மாற்றுது. இதற்கு என்ன பண்ண முடியும்? நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். முக்கியமாக கல்வியோடு கூட அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கிறவரை பாதுகாப்பு தான். ஆனால் உலகத்துக்கு இல்லை சமூகத்துக்கு வரும்போது அவங்க நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ளணும். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? என்னுடைய அறிவுரை என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை, எப்படி இந்த சமுதாயத்தில் அவர்கள் தங்களை சுயமாக பாதுகாத்துக் கொள்வது, அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவர்களை நாம் எப்போவுமே நம்ம அரவணைப்பில் தான் வைத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். காலையில் எழும்புறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் வேன் வருது, அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க, திரும்ப பிக்கப் பண்ணிட்டு வராங்க, வீட்டுக்கு வராங்க. அவர்கள் வெளியே அவ்வளோ போகிறது கிடையாது, வீட்டுக்குள்ளாடியே இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன் தான் அவர்களுக்கு எல்லாமே இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் தான் அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அவர்களுடைய உலகமாக இருக்கிறது. உங்கள் குழந்தைகளை முதலில் உலகத்தை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். உலகத்தை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். முக்கியமாக என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஏதாவது ஒரு தற்காப்பு கலை. இன்றைய காலகட்டத்தில் சிலம்பம், கராத்தே, இல்லை டேக்வாண்டா, இல்லை பாக்ஸிங், இப்படியெல்லாம் நிறைய பயிற்சி, நிறைய கலைகள் இருக்குது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாவற்றையும் இதில் ஏதாவது ஒரு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். அவர்களுக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துப்பேன், அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக சிறந்த கராத்தே பயிற்சியாளர் ரின்சி பெருமாள் அவர்களிடத்துல பேசும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்துல கேட்டேன், மாஸ்டர், இந்த காலகட்டத்தில் கராத்தே எவ்வளவு இன்றியமையாததாக, அதாவது எவ்வளவு முக்கியமாக குழந்தைகளுக்கு அதை கற்றுக்கொள்வதனால் ஏற்படும் பயங்களை குறித்து கேட்டேன். மாஸ்டர் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்களோடு கூட இந்த காணொலியில் பகிர்ந்துள்ளேன், இதை பாருங்கள். மாஸ்டர், என்னுடைய கேள்வி இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பத்திரிகையிலே தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம், பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இதில் இந்த மார்ஷியல் கராத்தே ஆர்ட் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க கற்றுக்கிறதுனால? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெஃபினட்டாக இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ், இந்த மாதிரியான கராட்டே விஷயங்களை நம்ம அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர காலங்களில் அவங்க மேலே யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும், ஈஸியாக அஃபென்ஸ் பண்ண முடியும், அவங்கள அட்டாக் பண்ண முடியும். அதாவது இது உதாரணம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா
பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் இருந்தது. பெண்கள் வந்து வெளியே வந்து எதுவுமே கற்றுக்க முடியாத சூழல் இருந்தது. இப்போ எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த தற்காப்பு முறையை அவங்க கற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் பெரிய லெவலில் வளருவாங்க. இன்னும் பெரிய லெவலில் போய் அந்த சாதனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன்ஸ் பிளேயர்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு கேர்ளாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாகவே போய் வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வேர்ல்டு லெவல்லையும் போய் வின் பண்ணி வராங்க. அதே மாதிரி நம்ம பசங்களும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தற்காப்பு கலையை கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து குழந்தைகளை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட் பெரியவங்க தான், சின்னவங்க கிடையாது. அப்படிங்கும்போது அந்த சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இந்த கலையை நல்லா கற்றுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ரெகுலராக அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களே அறியாமல் நல்ல போன் பவர், ஹேண்ட் பவர் நல்லா இருக்கும். அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு நிறைய டெக்னிக்கலாக நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. அதை கண்டிப்பாக அவங்க ப்ராப்பராக கற்றுக்கணும். நல்ல கரெக்டான ட்ரெயினரை வச்சு கரெக்டாக அவங்க கற்றுக்கிட்டா மட்டும் தான் அதை போய் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ எங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய மாஸ்டர்ஸ் வந்து யூடியூப்பு அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய லைஃப்பை ஸ்பால் பண்ணுறாங்க. ஏன்னா இது தற்காப்புங்கிறது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான சூழலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். அந்த ஆபத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வரும்போது அந்த குழந்தைக்கு அது தெரியணும். அதை அப்ளை பண்ணி அது இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு தெரியணும். ஆனால் நம்ம இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப்பை பார்த்து கற்றுக் கொடுத்து சில பேர் சில பேர் இருக்காங்க, இந்த கராட்டே வந்து ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கலையை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்காம விட்ருவாங்க. அந்த குழந்தைக்கு அது அந்த இது கிடைக்காம போயிடும். அதுக்காக கரெக்டான ஆசான்கிட்ட கரெக்டாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர காலங்களில் அந்த குழந்தை சோலோவாக அவங்ககிட்ட வந்து ஈஸியாக தப்பிக்க முடியும், ஈஸியாக டிபெண்ட் பண்ணி வர முடியும். அதனால் இது ஒரு நல்ல கராட்டேங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய என்ன பேரண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு ஒரு மன தைரியம், அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம் என்பது உண்மை. அதை பார்க்கலும் அதையோடு கூட உடல் சார்ந்த மன உறுதி சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கலன்னா அவங்களால வெளியே வர முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆஹா இவர் செம வீடியோ போட்டு ஜேஜே அகாடமியை பிராண்டிங் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி பிராண்டிங் பண்ணுறது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு தகப்பனாக எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த பாரத்தோடு தான் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேனே தவிர ஏதோ ஒரு வேற விஷயத்துக்காக அல்ல. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.